உங்களை தூக்கிவிட அவனுக்கு முடியும். சிறு வயதுல இருந்த இந்த வாலிபனுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இயேசு டீல் பண்றார் பாருங்க. தீயையும் தண்ணீரையும் கடக்கிற இந்த நிலையில் இருந்து என்னை தூக்கிவிட உம்மால் மட்டுமே முடியும். எத்தனையோ முறை இந்த ஆவி அலைக்கழித்திருக்கிறது. அப்பொழுது அவர் பார்வையில் இல்லை. இந்த பாவத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும். இந்த கடன் பாரத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள என்றாகும் போது அவர் கண்ணுக்கு 6 கற்சாடி தென்படுகிறது. பார்த்துட்டார்ல, இனி அதை தூக்கி எடுத்துடுவார். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் ஆராதிக்கிற நம் தேவன் தம்முடைய கையினால் நம்மை தாங்குகிறவர் மட்டுமல்ல, நம் கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் மட்டுமல்ல, நம் கையை பிடித்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். ஹalleluya. தூக்கி விடுகிற கர்த்தர். இந்த நாளிலே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி, நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து எழும்ப பண்ண கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி உங்களை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். இங்கே ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகவில்லை, நமக்கு அது தெரியும். ஆமென். அந்த வாலிபன் எந்த நிலையிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி விட்டார் என்று அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அடுத்த வார்த்தை, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் ஒரு தகப்பன் ஒரு 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 ஆவியினாலே அலைக்கழிக்கப்பட்ட தன் மகனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறான். அவன் வந்தபோது இயேசு முதலாவது அங்கே இல்லை. இயேசு மலையில ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனா இந்த பிசாசு போக மாட்டேங்குது. பிரச்சனை அதிகரிக்குது. ஜனங்க கூட ஆரம்பிக்கிறாங்க. வாக்குவாதமா மாறுது. பிரச்சனை வாக்குவாதமா போயிட்டு இருக்கும் போது இயேசு இறங்கி வரார், விசாரிக்கிறார். அதன் பிறகு அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறும்படிக்கு அவர் கட்டளையிடுகிறார். கட்டளையிட்ட போது அந்த ஆவி வெளியே போச்சு. அது எப்படி போச்சா, அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் யார் வாழ்க்கையில விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவனை தான் சத்துரு கண் வைப்பா. ஆனா ஜெயம் கர்த்தருக்குதான். ஹalleluya. ஜெயம் கர்த்தருக்குதான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை கட்டளையிட்டு இருக்கிறார் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்ள தெரியுமா? இதுவரை இல்லாத அளவுக்கு பிரச்சனை அதிகரிக்கும். இதுவரை அவனை அலைக்கழித்து கொண்டுதான் இருந்தது. தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளி கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது அவனை எப்படி அலைக்கழிக்குது தெரியுமா? மிகவும் அலைக்கழித்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இப்படி கட்டளையிடுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதற்கு 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறார்கள். கூட்டமாய் ஓடி வராங்க.
சுத்தி நிற்கும் போதுதான் இயேசு கட்டளையிடுகிறார். அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவனை விட்டு போயிற்று. அவன் எப்படி கிடந்தானா? செத்தவனை போல. செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய். இந்த இடத்துல ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தங்க அடிபட்டு கிடந்தா அவங்கள தூக்குவாங்களா? தூக்குவாங்க. ஒருத்தங்க செத்து கிடந்தா அவங்கள தூக்குவாங்களா? தூக்க மாட்டாங்க. ஆமென். ஒருத்தங்க அடிபட்டு ரோட்ல கிடக்குறாங்கன்னா கண்டிப்பா தூக்குவாங்க. ஒரு எங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் யார் எப்படி வந்துடுவாங்க. அப்படி இன்னும் அந்த அந்த மனிதாபிமானம் இன்னும் அந்த சாகாம இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆனா ஒருத்தங்க அடிபட்டு செத்து கிடக்குறாங்கன்னு வைங்களேன், யாரும் தூக்க மாட்டாங்க. எல்லாரும் சுத்தி நின்று பார்க்க தான் செய்வாங்க, தூக்க மாட்டாங்க. அதாவது இதுக்கு மேல, அதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போகும்போது நம்மை சுத்தி இருக்கிறவர்களுக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த கூட்டத்துல அந்த மகனுடைய தகப்பனும் இருக்கிறார். அந்த தகப்பன் போய் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கதை முடிஞ்சது, அவன் கதை முடிஞ்சது அப்படி சொன்னதும் ஓடி போய் தகப்பனும் தூக்கவில்லை. எல்லாரும் அப்படி நிற்கும் போது அந்த கூட்டத்துல யார் இருக்கிறா தெரியுமா? ஆமாம், கூட்டத்தின் நடுவில் இயேசு இருந்தாலும் எல்லாரையும் போல இயேசு அல்ல. ஹல்லேலூயா. இவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன், அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன், அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன். செத்து போனான் என்று சொல்லுகிற நிலைமையில் இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவனை தூக்கிவிட முடியும், அவனை தூக்கிவிட முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில சிச்சுவேஷன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சில காரியங்கள் மிஞ்சி போகும்போது, கைவிட்டு போகும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில யாராவது இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல இந்த வார்த்தையை நீங்க இறுக பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களால என்ன தூக்கி விட முடியும். ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களால என்ன தூக்கி விட முடியும், இப்படி ஒரு நிலைமையிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த வியாதியிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த பாவத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த கடன் பாரத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அவன் கையை பிடித்து. ஆமென். ஆண்டவருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஆண்டவருக்கு இது பெரிய விஷயமும் கிடையாது. மார்க் 5வது அதிகாரத்துல இன்னொரு வீட்டுக்கு போறார். அங்க ஒரு சின்ன பிள்ளை, 12 வயசு உள்ள பிள்ளை. அவ செத்தவளை போல கிடக்கல. அவ எப்படி கிடக்குறா? அவ உண்மையிலே செத்து கிடக்குறா. அவ கையும் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பிடிச்சு தூக்கி விட்டா. ஆண்டவர் ஒருத்தங்க கைய பிடிச்சிட்டாங்கன்னா சமுத்திரத்திலே, ஆமே, கடல் கொந்தளிக்கும் போது, கடல் கொந்தளிக்கும் போது பேதுரு அப்படி பொசுக்குன்னு உள்ள போறார். இயேசு என்ன தெரியுமா செய்தார்? உடனே கையை பிடித்தார். கையை பிடிச்சு என்ன பண்ணார் நினைக்கிறீங்க? தூக்கி விட்டார். தூக்கி விட்டதும் வேதம் சொல்லுகிறது இருவரும் படகில் ஏறினார்கள். அதன் அர்த்தம் என்ன? திரும்பவும் பேதுரு அதுல என்ன பண்றார்? நடக்கிறார். இந்த காலை வேளையில வார்த்தைக்காய் ஏக்கத்தோடு வந்திருக்கிற உள்ளங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களை தூக்கி விட அவருக்கு முடியும். என்னை தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ், ஜீசஸ், என்னை தூக்கிவிட என் ஆண்டவருக்கு முடியும். ஹல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தா.
ஜீசஸ் உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. ஆமென். உமது ஜீசஸ். ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இந்த நிலைமையிலிருந்து என்னை தூக்கி விட உம்மால் முடியும். நீங்க தூக்கி விட்டுட்டீங்கன்னா நான் எழும்பிடுவேன் ஆண்டவரே, எழும்பிடுவேன் அப்பா. எந்த நிலைமையிலிருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறீங்க, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை இதுல இருந்து யாருக்கும் என்ன தூக்கி விட முடியாது. என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுதுப்பா, வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனா உங்களால என்ன தூக்கி விட முடியும், உங்க கரத்தால என்ன தூக்கி விட முடியும். நான் உம்மை நம்புகிறேன். இந்த ஒரு நிலையிலிருந்து நீர் என்னை தூக்கி விடுவீர். நீர் என்னை நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். என்னை அலைக்கழிக்கிற சத்துரு தோற்று போகும்படிக்கு, ஓ என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் நான் விழுந்தாலும் நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஓ ராமா சதா ராமா காரா மா காரா. என்னை கர்த்தர் தூக்கி விடுவா, என்னை கர்த்தர் தூக்கி விடுவா. எந்தெந்த காரியத்துல இருந்து நீங்க எழும்பணும்னு நினைக்கிறீங்க, உங்களை சில சொல்லுவாங்க தெரியுமா, சிலர்ட்ட இந்த ரெக்கமெண்டேஷன் போகும்போது கொஞ்சம் நீங்க தூக்கி விட்டீங்கன்னா, ஆமென். சிலர்லாம் தூக்க எப்படி முடியும், கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அவங்கள அப்படியே கை தூக்கி விட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்க ஜெப ஜீவியத்துல ஒருத்தங்க சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா, அவர் தூக்கி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தினால சோர்ந்து போறீங்களா, அவர் தூக்கி விடுவார், தூக்கி விடுவார். மோசையின் கை அப்படி தளரும் போது தூக்கி விட ஆரோனும் ஊரும், நாம் தளரும் போது தூக்கி விட பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கி விடுகிறவர், தூக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க என்ன வீட்டுல போய் எதுல இருந்தெல்லாம் நீங்க எழும்பணும் மேல வரணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்ட 1ஆம் தேதியை ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிறு வயதிலிருந்தே இந்த வாலிபனுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. இயேசு டீல் பண்றார் பாருங்க. ஆமென், பல நாள் பிரச்சனை. ஆமென். லூக்கா சுவிசேஷத்துல இது எப்படி சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா, அது அவனை கசக்கி அதுக்கப்புறம் விட்டுட்டு போகுமா. இதுவரை கசக்கி பிரச்சனை. என்ன பிரச்சனை, ஒரு பிசாசு ஒரு வாலிபனுக்குள்ள இருந்து அவனை என்ன செய்யுது, கசக்குது. அது அவனை கசக்கின பிறகு அப்படி தூக்கி போட்டுட்டு அவன் செத்து போயிட்டான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாய். அப்ப தகப்பன் காதுல என்ன கேட்க தெரியுமா, அவன் செத்துட்டான், அவன் செத்துட்டான், அவன் செத்துட்டான், அவன் கதை முடிஞ்சிட்டு, அவன் கதை முடிஞ்சிட்டு அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது இயேசு அவன் கையை அப்படி பிடித்து அப்படி தூக்கிட்டார். ஆண்டவரே, என்னுடைய இந்த நிலையிலிருந்து, என்னுடைய இந்த மந்த நிலையிலிருந்து, என்னுடைய இந்த முடக்கப்பட்ட நிலையிலிருந்து, ஆண்டவர் இந்த மனுஷர் தலையில ஏறி போகிற நிலையிலிருந்து, இந்த வலையில் அகப்பட்ட நிலையிலிருந்து, தீயையும் தண்ணீரையும் கடக்கிற இந்த நிலையிலிருந்து என்னை தூக்கிவிட, என்னை தூக்கிவிட உம்மால் மட்டுமே முடியும். சங்கீதம் 145:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா.
தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, ஓ தூக்கி எறியப்பட்ட, தூக்கி வேண்டும் என்று சொல்லி, ஓடரபா சந்தரபா கடரா, கைகளை உயர்த்தி அழகான அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா, க்ளோரி அழகான ஜீசஸ். ஆண்டவர் மோசேக்கு அநேக காரியங்களை பிரமாணங்களாக கொடுப்பார். அதில் ஒன்றுதான் வாசிக்கலாம். உபாகமம் 22:4. உபாகமம் 22:4. உன் சகோதரனுடைய கழுதையாவது, உன் சகோதரனுடைய கழுதையாவது, அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால், அதை நீ பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, ஆனா நீ பார்த்துட்டேன்னா அதை காணாதவன் போல விட்டு போகாமல் அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருடைய பிரமாணம் அப்படின்னால என்ன அப்படின்னா அவருடைய ஹார்ட் தான். அவர் வந்து அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாரோ அதையெல்லாம் பிரமாணமாக கொடுக்கிறார். கிங்டம்ஸ் லா தான் the word of God, இந்த வேதாகமம், பரலோக லா புக் தான் இது. இதப்போ அவருடைய ஹார்ட். இதுவரை இந்த வாலிபனை எத்தனையோ முறை இந்த ஆவி அலைக்கழித்திருக்கிறது. அப்பொழுது அவன் அவர் பார்வையில் இல்லை. இப்பொழுது அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? அவர் பார்வையில். ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனுடைய கழுதையாவது மாடாவது வழியில விழுந்து கிடக்கிறதை நீ கண்டாயானால், நீ பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, இப்ப நீ பார்த்துட்ட, நீ கண்டாயானால் அதை காணாதவன் போல விட்டு போகாமல். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இந்த வாலிபனை எத்தனையோ முறை அலைக்கழித்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நாம மாடோ நாம கழுதையோ கிடையாது, நாம் அவருடையவர்கள். ஒரு மாடோ கழுதையோ விழுந்து கிடக்கிறத பார்த்தா கூட நீ பார்க்காம போயிடக்கூடாது, அதை தூக்கி விடணுங்கிறதுல அவர் இவ்வளவு உறுதியா இருப்பார் என்றால், இந்த நாளில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதுக்கு முன்னாடி உன் பிரச்சனை தெரியாது, நீ எங்க விழுந்து கிடந்த தெரியாது. ஆனா இப்ப நீ அவர் சமூகத்துல வந்துட்ட, அவருக்கு முன்னாடி வந்துட்ட. இனி அவர் கண்டும் காணாதவர் போல இருக்க மாட்டார். அந்த ஆவி அந்த வாலிபன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை அலைக்கழித்தது, எத்தனையோ முறை. ஆனா அப்பொழுதெல்லாம் தூக்கி விடுறதுக்கு இவர் வரல. ஏன்? அவர் பார்வையிலே இல்லை, அவர் எல்லைக்குள்ளேயே இல்லை. இப்பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவன் செய்தி அது இன்னொரு ஆங்கிள் போறதுனால நான் இதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம நான் செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். ஆமென். அவன் அவரிடத்தில் கொண்டு வருகிறான், அவரிடத்துல. ஆமா, நீ விழுந்தாலும் எங்க விழுந்துரு தெரியுமா? அவர்கிட்ட விழுந்துரு. நீ கஷ்டப்பட்டாலும் அவருக்கு முன்னாடி கஷ்டப்படு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆமா, ஆண்டவரே உமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பாடு, இவ்வளவு நெருக்கம். நீ அவருடைய பிரசன்ஸ்ல நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருக்கிற தேவன். நான் எங்க விழுறேன், நான் எங்க அழுறேன், இது ரொம்ப முக்கியம். நான் எங்க விழுறேன் ரொம்ப முக்கியம், நான் எங்க அழுறேன் ரொம்ப முக்கியம். அன்னால் வீட்டில இருந்து அழுதுட்டு இருக்கிறா, ஒரு வார்த்தை வரல, ஆனா அவர் சமூகத்தில் அவர் பார்வையில வந்து அழ ஆரம்பிச்சுட்டா பாருங்க. அதுவும் சாதாரண அழுகல்ல, அவர் பார்வையில வந்தது மனங்கசந்து அழுதா. ஆமா, வீட்டுல எப்படி அழுதா? அழுதா. சமூகத்துல வந்ததும் மனம் கசந்து அழுதா. அவர் பார்வையில வந்துட்டுல
இனி அவர் கண்டும் காணாம விட்டுருவாரா? ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஊமை அல்ல, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வழி பிரயாணமாய் புறப்பட்டு போகிறான். அவன் கள்ளர் கையிலே அகப்பட்டு அவனை அடித்து குற்றுயிராய் விட்டு விட்டு போகிறார்கள். அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வருகிறான், ஒரு லேவியன் வருகிறான். அதன் பிறகு ஒரு சமாரியன் வருகிறதை இயேசு சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அந்த சமாரியன் என்ன செய்கிறானா, அவனை கண்டு, அவனை பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை, அவனை பார்க்கலன்னா பிரச்சனை இல்லை. உங்க காரியத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்திடுங்க. பேதுரு மூழ்கும் போது அமைதியா இருந்தான்னா பிரச்சனை வேற. ஆனா அவரை பார்க்க வச்சான் பாருங்க. எப்படி பார்க்க வச்சான் தெரியுமா? ஆண்டவரேன்னு கத்துனான். அவரை பார்க்க வைத்தான் பாருங்க. இன்னைக்கு ஆமே, நீங்க எந்த நிலையில தூக்கி விடணும் கர்த்தரால முடியும். நீங்க அவரை பார்க்க வைங்க, நீங்க அவரை பார்க்க வைங்க. அதனாலதான் அவருடைய சமூகத்துல அவரை பார்க்க வைங்க. அதுதான் ஆமே, ஆண்டவரே பரலோகத்திலிருந்து கர்த்தர் நோக்கி பார்க்க மட்டும். புலம்பல் ஒரு வசனம் உண்டல்லவா? புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அந்த வார்த்தை இருக்கிறது. பரலோகத்திலிருந்து 3வது அதிகாரம் 49வது வசனம், 49:50 வாசியுங்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி நான் அழுதுட்டே இருக்கிறேன். அப்பா என்ன பார்க்க மாட்டீங்களா? ஆண்டவர் பார்த்துட்டாருன்னு எங்களை, அவர் பார்த்துட்டாருன்னா அவர் டீல் பண்றதே வேற. அவர் பார்த்துட்டு பார்க்காதது போல விட மாட்டார். ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது அவர் கண்ணுக்கு 6 கற்சாடி தென்படுகிறது. பார்த்துட்டார்ல, இனி அதை தூக்கி எடுத்துடுவார். அவ்வளவுதான், பார்த்துட்டார்ல, சகைவ பார்த்துட்டார்ல, இனி அவனை எல்லா அக்கிரமத்திலிருந்து தூக்கி எடுத்துடுவார். இன்னைக்குள்ள செய்தி, தூக்கி விட கர்த்தருக்கு முடியும். ஆனா கர்த்தரை பார்க்க வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. அவரை பார்க்க வைங்க, அவர் பார்க்கணும். கண்டாயானால், இது எவ்வளவு காலமா இருக்கு இந்த பிரச்சனை? அது பிரச்சனை பல சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீங்க ஆண்டவரே தூக்கி விட வரல, ஏன் பார்வையிலே இல்லை? இந்த மேட்ரு, இந்த விஷயம் எனக்கு என் எல்லைக்குள்ளே வரல, என் டேபிளே வரலையே. இந்த மேட்ரு, இந்த காரியம் டேபிள் என் கோர்ட்லயே வரல. ஆண்டவர் சமூகத்திலே வராத மேட்டர்ல ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுவார்? இந்த ஃபைல் அவர் டேபிள்லே வரல, அவர் பார்வையிலே இல்ல. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் நடந்து போறாரோ அவர் பார்வை படும்படிக்கு ஜனங்கள் வியாதியா இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து வைப்பாங்களா? அவர் பார்வை படும்படிக்கு, அவர் பார்வை படும்படிக்கு பார்த்துட்டா போதும். கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் இப்படி பார்க்கும்போது அந்த பார்வை என் மேல பட்டா போதும். அதுக்கப்புறம் அவரால் காணாதவன் போல இருக்கவே முடியாது. அப்படிதான் ஆலயத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கும் போது கூட்டத்தின் நடுவில் ஒரு சூம்பின கை உடையவன் அவர் பார்வையில பட்டுட்டான். தூக்கி விட்டாரு. இந்த மார்ச் வந்து டார்கெட் என்ன தெரியுமா? அவர் பார்வையில நான் இருக்கணும், அவர் பார்வை என் மேல படணும். நோக்கி பார்க்க மட்டும். என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும், என்னை பாரும். இந்த ஒரு முறை இறங்கும் கெஞ்சுகிறே, கெஞ்சுகிறே. என்னை பாரும், என்னை பாரும். இந்த ஒரு முறை இறங்கும் கெஞ்சுகிறே, கெஞ்சுகிறே. என் இயேசுவே, என் வாழ்க்கையில் நீரத்தனை தருணங்கள் தந்தீர், அதையெல்லாம் வீணடித்தேன். இப்போ ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். என் இயேசுவே, என் வாழ்க்கையில் நீரத்தனை தருணங்கள் தந்தீர், அதையெல்லாம் வீணடித்தேன். இப்போ ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். என்னை பாரும், முகத்தை மறைக்காதிரும். கெஞ்சுகிறேன், கெஞ்சுகிறேன்.
முகத்தை மறைக்காதிரும் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை ஆண்டவர் சமூகத்துல நான்கு வாலிபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கட்டில் கிடையாய் கிடக்கிற திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வரும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க ஃபெய்த் என்னன்னா, அவர் பார்த்துட்டாருன்னா முடிச்சு, அவர் பார்வையில பட்டா போதும். அவங்க எப்படியாவது உள்ள கொண்டு போலான்னு பாக்குறாங்க. இவங்களுக்கு நூற்றுக்கு அதிபதி ஃபெய்த் எல்லாம் கிடையாது. நூற்றுக்கு அதிபதி ஃபெய்த் எல்லாம் கிடையாது. ஆமே, என்ன நூற்றுக்கு அதிபதி ஃபெய்த் தெரியுமா? நீங்க ஒரு வார்த்தை அப்படிலாம் கிடையாது. இவங்களை பொறுத்து இவங்க ஃபெய்த் என்ன தெரியுமா? அவர் அப்படி பார்த்துட்டாருன்னா, இவங்க எட்டி பாக்குறாங்க, தூக்கி வெளியிருந்து காட்டுறாங்க, ஒன்னும் தெரியல. ஏன்னா வாசல் ஃபுல்லா ஆட்கள் நிக்கிறாங்க. எப்படியாவது அவருக்கு முன்னாடி இறக்கி வச்சா போதும். என்ன அந்த சுத்தி தேடுறாங்க. அதாவது தெரிந்த வாசல் அடைபட்டது என்று சொல்லி ஒருத்தன் திரும்பி போகாம, எப்படியாவது ஆண்டவருடைய பிரசன்னத்துல மேட்டரை வச்சிடணும் அப்படி சொல்லி நிக்கிறான். அவனுக்குன்னு ஒரு டோர் எப்படியாவது திறக்கப்படும். கூரையை பிரிக்கிறாங்க. கூரையை பிரிச்சு அப்படி இறக்கும் போது, அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் சொல்லி இருக்கிறேன், அந்த வீட்டு ஓனர் யாரை பார்த்திருப்பா தெரியுமா? இயேசு அப்படி பார்த்திருப்பார். இயேசு அப்படி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆமே, இயேசு மட்டும் இல்லாம கூரையை பிரிக்கணும். அப்புறம் என்னெல்லாம் இவங்க அப்புறம் வரும் கூரையை பிரிச்சாங்கன்னா, வரும்போது அந்த கட்டில ஒருத்தர் இருந்தான், போகும்போது கட்டில் பற்றாக்குறை, ஹாஸ்பிட்டல்ல என்ன இல்லை, பெட் இல்லை. இயேசு அங்க இருந்தார். இறக்கி அவருக்கு முன்னாடி வச்சாங்க பாருங்க. எலும்பு அப்படின்ட்டார். எலும்பு படுக்கையை எடுத்துக்கொண்டு தூக்கி விட்டார். ஆண்டவர் தூக்கி விட்டார். இந்த சமாரியன் வரும்போது கண்டு இருக்கு. யூதருக்கும் சமாரியருக்கும் ஆகாத ஒரு சூழ்நிலை. ஆனா அவர் பார்வையில பட்டதுக்கு அப்புறம் அந்த சமாரியன் அவனை யாருன்னு பார்க்கல தெரியுமா? யூதன்னு பார்க்கல. இதுதான் ஆண்டவருடைய இரக்கம். ஆமென். பேதுரு மூழ்க காரணம் என்ன? ஆக மொத்தம் அவருக்கு அவிசுவாசம் சொல்லவே மாட்டீங்க. ஆமே, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தள்ளி மீதி எல்லாமே கடலை மிட்டாய் சுத்தி வரும். பேதுரு மூழ்க காரணம் என்ன? அவிசுவாசம். ஆனா அவன் கத்துனதும் ஆண்டவர் கையை பிடிச்சார்ல. அவன் அவிசுவாசத்தை பார்த்து அவனை என்ன செஞ்சிருக்க கூடாது? தூக்கி விட்டுருக்க கூடாது. ஆனா அவன் நிலைமையை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? தூக்கி விட்டார். நம்ம 1000 குறைகள் இல்லை என்றல்ல, ஆனால் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வைங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்களை கொண்டு வைங்க. என் ஆண்டவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஜீசஸ் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதினுடைய அனுபவம், தாவீதினுடைய சாட்சி. சங்கீதம் 30:1 தாவீது இப்படி பாடுகிறார், வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஒருத்தன் தேவனால் தூக்கி எடுக்கப்படலைன்னா யார் ஹாப்பியா இருப்பா தெரியுமா? சத்துருக்கள். அதனாலதான் தாவீது 86 கடைசியில ஜெபம் பண்ணுவாரு, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான அடையாளம். என்ன அனுகூலமான அடையாளம்? பிடிச்சு தூக்கி விடுறதா, பிடிச்சு தூக்கி விடுறது. ஹல்லேலூயா. தூக்கி சத்துருவை மகிழ விடலப்பா. அதனாலதான் மீகா 7 இருக்கு, என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் என்னை வெளிச்சத்துல கொண்டு வருவார். கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார். கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார். என் சத்துரு என்னை மேற்கொண்டு. தாவீதை கர்த்தர் தூக்கிவிட்ட 5 அனுபவங்களை வேதத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாம் நன்றாய் தெரிந்த வேத வசனங்கள் தான். ஒன்று,
உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் என்று சங்கீதம் 40:2-3 வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்கலாம், வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமா ஹalleluya. இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், பாவத்தில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஒரு சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. அக்கிரம விஷயம் மிஞ்சி வல்லமை கொள்றதுன்னா என்ன தெரியுமா? அந்த பாவ செயலை நம்மளால அடக்க முடியாம போகும் பாருங்க. எந்த ஒரு மாம்ச கிரியையும் ஒரு மனுஷனால அடக்க முடியல அப்படின்னாலே அந்த கிரியை அவனில் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு தெரியுமா? மிஞ்சி வல்லமை கொள்ள ஆரம்பிச்சுட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் தாவீது எப்படி தூக்கி எடுக்கப்பட்டான் என்றால், தாவீது கர்த்தரை நோக்கி கதறுகிறார். 39வது சங்கீதம் முடியும் போது பார்த்தால் அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். தாவீதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை வேதத்திலே நம்மால பார்க்க முடியும். சங்கீதம் 40:1 தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அதன் அர்த்தம் என்ன? அவரால் மட்டும்தான் என்ன இப்படிப்பட்ட நிலையிலிருந்து தூக்கி எடுக்க முடியும். ஆமென். அப்ப தாவீது அதை விரும்புறார். இந்த சேற்றில் கிடக்கிறத தாவீது விரும்பல. சேற்றில் இருப்பதை விரும்புகிறவர்களை கர்த்தர் தூக்கி எடுக்க மாட்டார். சேற்றில் இருப்பதை விரும்பாதவர்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். பவுல் வாழ்க்கையில விடுதலை கிடைக்க காரணம் என்னன்னு கேட்டா பவுல் சொல்லுவாரு, நான் விரும்பாததை செய்கிறேன். அப்ப என்ன ஆண்டவர் பாவ பிடியிலிருந்து தூக்கி எடுக்கணும்னா எனக்கு முதல்ல அதன் மேல என்ன வரணும் தெரியுமா? ஒரு வெறுப்பு வரணும். எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த காரியங்கள் என்னை மிஞ்சுகிற என்னை வல்லமை கொள்ளுதுப்பா, நான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியாம போகுது, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகுது என்கிற நிலையில் இருக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். ஆமென். கர்த்தரை நோக்கி. ஹalleluya. ஹalleluya. அதாவது முடியாத நிலையில எப்பேற்பட்ட கட்டானாலும் சரி, அது எந்த பாவ பிடியானாலும் சரி, இந்த வார்த்தை வாலிபர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்துதான். மாம்ச கிரியைகள் வெளியரங்கமாயின என்று சொல்லி 17 காரியங்களை பட்டியலிட்டு போடப்பட்டிருக்கிறது கலாத்தியர் 5. அப்ப எந்த ஒரு மாம்ச கிரியை நம்மில் வெளிப்பட அது நம்ம யாராய் மாற்றுகிறது என்றால் தேவ ராஜ்யத்துக்கு உரியவன் அல்ல என்கிற நிலையில் அது நம்மை கொண்டு போயிட்டு இருக்கிறது. ஆவியின் கனியை வெளிப்பட விடாதபடிக்கு அது நம்மை தடுக்கிறது. அப்ப நமக்கு தெரியணும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? உணர்கிறவன் யார்? அவனுக்கு உணர்வே இல்லை. வாரத்துக்கு 2 நாள் உபவாசிச்சதுக்கு அப்புறமும் பரிசேயனுக்கு உணர்வு இல்லை. ஆண்டவரே, தாவீது சங்கீதங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, என் பாவத்தை நினைக்காதீங்க, உங்க இரக்கத்தை நினைச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிம்பாரு. ஆமென். என்ன ஆண்டவர், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, he reached down to me. அவர் என்னிடமாய் அவர் இறங்கி வரார். என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க என் இயேசு செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி என் ஆண்டவர் இறங்கி வந்தார். அவர் என்னிடமாய் சாய்ந்தார். ஹalleluya. இதைதான் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு யோவான் ஸ்நானன் பிறந்த போது
ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சகரியா சொன்ன வார்த்தை லூக்கா 1வது அதிகாரம் 78, 79 வசனங்கள், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். உட்கார்ந்திருக்கிறான், எங்கேயும் போக முடியாம இருள உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு வந்துட்டார்னா அவன் நடக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி நடக்கிறானா, அவர் தூக்கி விடுறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இதற்காக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? எபிரேயர் 2வது அதிகாரம் நீங்கள் படிக்கும் போது தெரியும். அதனுடைய 14வது வசனம் முதல், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இயேசு, சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னை போல மாறினார். ஹல்லேலூயா. இயேசு, இயேசுன்னு சொல்ல பிடிக்கிறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, இயேசு என்னை போல மாறினார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க தான் கையில போன்ல ஒரு நாளைக்கு 100 தடவை உங்களை பார்ப்பீங்கல்ல, கேமராவை ஆன் பண்ணி. இப்படியாப்பா, எனக்கு பிடிக்கலப்பா. ஆமென். அவரும் அவர்களை போல, அந்த 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 2 வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணி இருக்கிற இந்த வசனத்துல. அவரும் அவர்களை போல, இயேசு என்னை போல. எதுக்கு? என்னை அவரை போல மாற்ற. இதற்காக அவர் மாறினார். அது மட்டுமல்ல, எதுக்கு அப்படி மாறினார்? ஆமென். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள், ஜீவ காலமெல்லாம் இந்த அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியானால் இயேசு எவ்வளவுதான் தாழ்த்தினார் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்னா, என்ன போல மாறுறதுக்கு அப்படி தாழ்த்தினார். எதுக்கு தெரியுமா? அவர் மட்டும் இல்லைன்னா ஜீவ காலம் முழுவதும் நான் யாரு தெரியுமா? அடிமை, அடிமை, அடிமை. ஐயோ, ஒருவேளை அந்த அடிமைத்தனம் எதை நோக்கி கொண்டு போக தெரியுமா? பயத்தை நோக்கி கொண்டு போகும். என்ன பயம்? ஐயோ, நான் மறிச்சிட்டேன்னா பாதாளத்துக்கு போயிருவேனே, நரகத்துக்கு போயிருவேனே, எனக்கு வாழ்க்கை இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை, பயத்தை ஜீவ காலம் முழுவதும். ஆண்டவர் நேரா வரார். வந்து என்ன செய்தார் தெரியுமா? 16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். நல்ல கவனிங்க. பரலோகத்திலே ஒரு தூதர் கூட்டம் தள்ளப்படுகிறது. லூசிபர் உட்பட அவனை சேர்ந்த கூட்டம் தள்ளப்படுகிறது. ஏதேனிலிருந்து மனிதன் தள்ளப்படுகிறான். 2 விதமான கூட்டம் தள்ளப்படுகிறது. பாவத்தினால் மனிதன் தள்ளப்படுகிறான், பாவத்தினால் பிசாசானவன் தள்ளப்படுகிறான். இப்ப பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் இறங்கி வரார். அவர் இறங்கி தூதனா மாறுவார்னு பார்த்துட்டு இருந்தா, அவர் தூதனா மாறாம இறங்கி என்னை போல உங்களை போல மாறி தூதனுக்கு கை கொடுக்காம நமக்கு கை கொடுத்தார். கை நீட்டி தூக்கி விட்டார். சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி சத்தமாமே ஹalleluya, ஹalleluya, ஆமென். சேற்றினின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம். ஆமென். பிரியமானவர்களே, தூதர்களுக்கு எந்த பாட்டெல்லாம் பாட முடியும் கேட்டா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பாட்டு பாட முடியும். ஆனா இப்ப நம்ம பாடுறோம் தெரியுமா? இதெல்லாம் பாட முடியாது. ஆமென். நாம் கிருபை பெற்றவர்கள். கல்லானையன் உள்ளம் உருக்கின கல்வாரி கண்டு நன்றி. ஓ ஜீசஸ். ஒருவேளை ஏதாவது பாவ பிடியிலிருந்து வெளியே வர முடியாம யாராவது இருக்கிறீங்களா? பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் நோக்கி பார்க்க மட்டும், நோக்கி கூப்பிடுங்கள், அவர் தூக்கி எடுப்பார்.
தூக்கி எடுப்பா, தூக்கி எடுப்பா. எந்த காரியமானாலும் சரி, ஹalleluya, தூக்கி எடுப்பா. ஆண்டவர் பாராட்டின கிருபை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தை, எல்லா வசனமும் ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு வார்த்தை, சங்கீதம் 18:36 தாவீது சொல்லுவாரு, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலம். இதான் கிரேஸ். ஆண்டவரே, ஆபிரகாம் மாதிரி என்ன நடக்க விட்டார், நான் அவுட். ஆபிரகாம் மாதிரி நடக்க எத்தனை பேர் ரெடி? ஆமா. ஈசாக்கா மாதிரி நடக்க விட்டால் அவுட். அவரு பார்த்தாரு அப்படி கொஞ்சம் நடக்கிற பாதையை. யோபு மாதிரி நடக்க விட்டா நம்ம சொரிஞ்சே செத்துருப்போம். ஆமே. யோசேப்ப மாதிரி நடக்க விட்டா குழியில தூக்கி போட்டு கீழே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆள விட்டு, ஆண்டவரே என் கால்கள் வழுவார். ஆண்டவர், இந்த யோசேப்ப மாதிரி எல்லாம் விட்டுருந்தா நான் வழுவி இருப்பேன்னு தெரிஞ்சு நான் நடக்கிற பாதையை அகலமாக்கினேன். புரியும்படி சொல்லவா? அவன் பழைய ஏற்பாட்டுல நீங்க படிச்சீங்கன்னா, நீதிமான் என்று யார் எண்ணப்படுவார் தெரியுமா? கர்த்தருடைய கட்டளைகளின் படி அப்படியே செய்கிறவன். எசேக்கியேல் 18:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். இதான். ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? அதாவது பழைய ஏற்பாட்டுல அவர் நடக்கிற வழி எப்படி அகலமாக்குனார் சொல்ற. பழைய ஏற்பாட்டுல இப்படி இப்படி நடந்தா நீதிமான், புதிய ஏற்பாட்டுல நீதிமான் ஆக்கி இப்படி இப்படி நடன்னு சொல்லி விடுறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப எனக்கு எந்த பயம் இல்லை தெரியுமா? நான் நீதிமானா இல்லையாங்கிற, நீதிமான் ஆக்கிட்டு நீ இப்படி நடறா வா. ஆமென். நடக்கிற பாதைய அகலமாக்கிட்டார். அதாவது பேப்பர்ல 100 மார்க் போட்டுட்டு எழுதுங்கிறார். எழுது, எழுது, நீ எழுது. எழுதணும், எக்ஸாம் அட்டன் பண்ணணும், எழுதணும். நீ எழுது. அடர் மார்க் நான் போட்டேன் மேல பாரு, நீதிமான், நீ எழுது. அப்ப நான் என்ன எழுதுவேன் தெரியுமா? ஃபுல்லா கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். நான் நடக்கிற பாதைய அகலமாக்கிட்டு. ஏன்? அவர் என்ன தூக்கி விட விரும்புகிறார். சத்துரு மகிழக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, உன்னில் சத்துரு மகிழுவதை பரலோகம் விரும்பவில்லை. நீங்க நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து ஆராதிக்கும் போது ஆண்டவர் மோசேக்கிட்ட என்ன தெரியுமா சொல்வார்? என்ன விடு, நான் உங்களை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன், அழிக்க போறேன்னு சொன்னதும் மோசே அப்படியே ஆளு திக்கி திக்கி பேசினாலும் மேட்டர் பேசிடுவாரு. ஆளு சிலருக்கு பேச ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் பேசுறது ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க. ஆனா அப்படி ஈட்டி மாதிரி குத்திட்டு இயேசுக்காவது குத்தி எடுத்துட்டாங்க. சிலர் குத்தி அப்படியே வச்சிருப்பாங்க. அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப மோசே என்ன சொல்றாரு பாருங்க. மோசே சொல்றாரு, யாத்திரை 32:11 இருந்து வாசிங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது. அடுத்த வார்த்தை, மலைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே. ஆண்டவரே, ஏதாவது பண்ணீங்கன்னா எகிப்தியர் கொண்டாட ஆரம்பிச்சிரும். ஆண்டவரே அப்படி சொன்னதா ஆண்டவர்? சரி, நான் அப்படி பண்ணல விடு. ஆண்டவர், இப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா எகிப்தியர் சொல்ல ஆரம்பிச்சிருவான், அவன் துதிக்க ஆரம்பிச்சிருவான்.
ஆண்டவரே அப்படி சொன்னதும் ஆண்டவர் தாம் செய்ய நினைத்த 14 தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அதன் அர்த்தம் என்ன? என்னில் சத்துரு மகிழுவதை என் தகப்பன் விரும்பவில்லை. எழுதுறவங்க இத பெருசா எழுதி வச்சிருங்க. என்னில் சத்துரு மகிழுவதை, என் வீழ்ச்சியை பார்த்து, என் தடுமாற்றத்தை பார்த்து, ஆமென், சத்துரு மகிழுவதை பரலோக தகப்பன் விரும்பவில்லை. இந்த மார்ச் மாதத்துல சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் போகிறது. சத்துரு இனி உன் வாழ்க்கையில அதிகம் சிரிக்க முடியாது. கர்த்தர் உன்னை கை தூக்கி எடுக்க சித்தம் வைத்திருக்கிறார். ஆமே. நான் பாவத்துல விழுந்து கிடந்தேன், அவன் சிரிப்பான், அவன் சிரிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அதனால நான் நடக்கிற பாதையை அகலமாக்கிறேன். கிருபையை தாரார். கிருபையை தரது எதுக்கு தெரியுமா? இதுல நடக்கிறதுக்கு. அதனால நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் எங்கேயும் அப்படிலாம் போக முடியாது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. இயேசுவை பார்த்துட்டு நடக்கும்போது பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்களுக்கெல்லாம் எந்தெந்த பாதை கடினமா இருந்துச்சோ, புதிய ஏற்பாட்டுல இயேசுவை பார்த்து நடக்கும்போது அந்த பாதை ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல இதுக்கா கஷ்டப்பட்டாங்க, இதுலயா கஷ்டப்பட்டாங்க, இதுலயா கஷ்டப்பட்டாங்க, இதுலயா இல்ல. அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாட்டுல அநேகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, சாக கொடுத்தவர்களை திரும்ப பெற்றார்கள். இன்னும் கொஞ்சம் பேரை குறித்து என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கும்? அவர்கள் விடுதலை பெற சம்மதியால் சாவணமா செத்துட்டு போறேன். என்ன பலம்! எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. அவங்க விடுதலை பெற சம்மதியாமல் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. அதாவது அதுல இருந்து எதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி எசேக்கியா ராஜா சொல்றார், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நான் உமக்கு முன்னாடி அப்படி இப்படி நடந்தேன், என்ன நினைச்சுக்கோங்கன்னு சொல்லும் போது பவுல் சொல்றார், மரணமே உன் கூரங்க. எங்க எசேக்கியாவுக்கு கடினமானது பவுலை எப்படிங்க அவங்களுக்கு சாத்தியமாயிட்டு? ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேர்ட் ஆஃப் காட் கடினமா இருக்குன்னா நம்ம பார்வையை மாற்றிட்டோம்னு அர்த்தம். வேர்ட் ஆஃப் காட் லெகுவா இருக்குன்னா பார்வையை வச்சிட்டோம்னு அர்த்தம். நான் நடக்கிறதற்கு பாதையை அகலமாக்கினீர், அகலமாக்கினீர். என்ன கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். எங்க அப்பா சந்தித்த பிரச்சனைகளை மாதிரி என்ன விட்டுருந்தா வாய்ப்பே இல்லை. என் தகப்பனாருடைய ஃபேமிலியில ஒரு மரணம் நடந்துச்சு. அப்போ ஒரு 2 years பேக். அப்போ நாங்கள் போயிருந்துக்கும் போது எங்கள் அப்பா வீடு, அந்த அட்மாஸ்பியர், அங்கே அவங்க முறைமையின்படி அடக்க ஆராதனை எரிக்கிறாங்க. அப்போ அதோட கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டே இருந்தேன், ஆண்டவரே, ஒருவேளை இந்த சுச்சுவேஷனில் நான் வளர்ந்தேன்னா, உங்கள் அழைப்புக்கு நான் செவி சாய்த்திருப்பானா, நான் வந்திருப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே, என்ன நீங்கள் தூக்குறதுக்குன்னு எங்கள் அப்பாவை நீங்கள் கொக்கி போட்டு இழுத்து இழுத்து கொண்டு வந்து என்ன எவ்வளோ சேஃபாக உள்ள வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படி சொல்லி எனக்கு அந்த இடத்துல இருந்தே கண்ணீர் வர ஆரம்பிச்சிட்டேன். நான் நடக்கிறதற்கு என் பாதையை கர்த்தர் அகலமாக்கினார். கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோன்னு பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவார், அவர் ரொம்ப பொறுமையா இருந்தார் என் விஷயத்துல. அதாங்க அகலமாக்குறது. ரொம்ப பொறுமையா இருந்தார். பொறுமையா இருந்து காத்து அப்படி பார்த்து 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 அப்படியே மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றால கட்டி இழுத்து நம்ம நிறைய பாதையை கடந்து வந்தது நம்ம காலில் இல்லை, அவர் கால் அதுல நின்று நம்ம அவர் தோல்ல இருந்தது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவியாய் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிற 5 பாயிண்ட் எழுதிட்டு வந்து 5 சொல்ல முடியுமான்னு தெரியாது, ஆனாலும் சொல்லி விட்டுறலாம் இன்னைக்கு. ஆமேன் ஆமேன். எந்த நீங்க சேட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. சத்தம் ஆமேன் சொல்லுங்க மக்கள். இந்த பாவ பிடியில கத்திருங்க ஆண்டவர்கிட்ட. ஆமேன். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. அதாவது ஆபேலை கொன்னுட்டு வந்திருந்து கத்துறது கிடையாது. ஆபேலை கொண்டுட்டு வந்து இந்த சாபம் என்னால தாங்க முடியல, இல்லை கொல்ல கத்தி ஓங்க அப்படிதான் செய்யணும், வரும்போது கத்திரணும். ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாத்திருங்க ஆண்டவரே. ஆகாப் கூட யோசபாத் யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்து தான் ராஜான்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு வந்து நிற்கும் போது யோசபாத் என்ன பண்ணுவார் தெரியுமா? சத்தம் போட்டுருவார், ஓட சத்தம் போட்டுருவார். இப்படி சத்தம் போடணும். அதாவது தீமையான காரியங்கள் நெருங்கும் போது
சத்தம் போடணும், சத்தம் போடணும். ஆமா, கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். ஆமென். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். நடத்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, ஜீசஸ் glory, ஆமென். மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் திராட்சை தோட்டத்துல எனக்கான ஒரு செடியை வச்சேன். அந்த செடி எனக்கு என்ன கனியை கொடுத்துச்சு தெரியுமா? கசப்பான கனிய. அப்போ பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஜனத்தை செடியா வச்சிருக்கிறார். அந்த செடி நற்குல திராட்சை பழம் தருகிற செடியா நான் வச்சேன். ஆனா அது கனி கொடுக்கல. புதிய ஏற்பாட்டுல வரும்போது சொன்னார், நான் செடியா இருக்கிறேன், நீ என்ன பண்ணு தெரியுமா? நீ கொடியா என் மேல இருக்கிற. நான் நடக்கிறதற்கு என் பாதையை அகல. நானே உனக்கு உன்னால முடியல முடியல ஆண்டவரே. நீங்க பண்றதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா நான் என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன் தெரியுமா? நான் கசப்பை கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்க பாரு, நான் வந்துட்டேன்ல, இனி நானே செடி. அப்ப நான் யார் ஆண்டவரே? நீ கொடி. ஜீசஸ். அவ்வளவுதான். நான் நடக்கிறதுக்கு என் பாதையை அகலமாக்கிடு. நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே துன்பவனாந்திரத்தில் ஆமென். ஆண்டவருடைய அன்பை பேசுற பாட்டு பாட்டா வரும், அப்புறம் பாயிண்டா போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது என்னைக்குமே நமக்கு தர அந்த ஃபேவரை, நான் வந்து நடக்க வேண்டிய வழியில நடக்கிறதுக்காக எவ்வளவு ஃபேவர், எவ்வளவு சப்போர்ட். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு, தூதர்கள்னா சிறக விரிக்கிற தூதர்கள் மட்டுமல்ல, பட்டயத்தை கொண்டு வருகிற தூதர்கள் மட்டுமல்ல, தூது வரும். கொஞ்சம் இடரும் போது ஒரு தூது வரும். பயப்படாத, நான் இருக்கிறேன். தூது கொண்டு வரும். எத்தனை வார்த்தை நம்மளை தூக்கி நிறுத்திச்சு. ஹல்லேலூயா. சிறகு அடைக்கிற தூதர்கள் இருப்பாங்க, பட்டயத்தை வச்சிட்டு இருக்கிற தூதர்கள் இருப்பாங்க. அது நடுவில் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் கேட்கும் அல்லவா? சேற்றிலிருந்து தூக்கினா. இரண்டாவதாக ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்தார் என்று சங்கீதம் 78:70 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். இதுதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் சிறியவனை 113:7-8 சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை தெரிந்தெடுத்த தேவன். நாம் எப்பொழுதுமே புழுதியிலும் சேற்றிலும் ஆமென் குப்பையிலும் இருப்பதை விரும்பாத தேவன். அவர் தூக்கி எடுத்த பிரபுக்களோடு. ஆண்டவர் ஒருவனை தூக்கி விட்டா அவன் வாழ்ந்துருவான். அவன் வாழ்க்கையில அவன் இன்னொரு வாழ்க்கையே பார்க்காம யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் எளியவனை குப்பையில் இருந்து, வேதம் சொல்லுகிறது, ஆட்டு தொழுவங்களில் இருந்து எடுத்தார்.
நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதின் இடத்துல பேசும்போது 1 நாளாகவும் 17வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே, ஆமென், இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். என்ன ஆண்டவருங்க! இன்னைக்கு தாவீது இன்னைக்கு வர பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த தாவீது யார் தெரியுமா? தாவீதுனுடைய ஆரம்பம் என்ன? தன் தகப்பன் தாவீதுங்கிற பேரை சொல்றதுக்கு விரும்பல. இவ்வளவுதான் பிள்ளைங்களா அப்படி கேட்கும்போது, இன்னொருவன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன், அவன் ஆடு மேய்த்து கொண்டு, இவ்வளவுதான் கொடுத்த ரிப்போர்ட். அவன் தாவீதுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, தாவீதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த பேரை தவிர்க்கவே முடியாமாயிட்டு. ஆமே, ஹல்லேலூயா. தாவீது என்றானதுக்கு அப்புறம் கடைசி சாப்டர் வர தாவீது வந்துட்டே இருப்பார். ஆமே, ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்தணும் நினைச்சிட்டார் வைங்கள. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை. நல்ல கரங்களை தட்டி. அப்ப தாவீது ஆண்டவர் சமூகத்துல போய் இருந்து, ஆண்டவரே என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததுக்கு எம்மாத்திரம் 17:17 சொல்றாரு, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் சொல்லிட்டு 19 சொல்றாரு. 19 வாசிங்க. கர்த்தாவே, 1 நாளாகமம் 17:19, கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் அறிய பண்ணும்படிக்கு, அடுத்த வார்த்தை, இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். அந்த வார்த்தை கவனிக்கல. உமது அடியானின் நிமித்தமும், என் மேல நீங்க வச்ச பாசம், என் மேல நீங்க வச்ச கிருபை. அடுத்த ஒரு வார்த்தை சொல்வார், உமது இருதயத்தின்படியும். அதன் அர்த்தம் என்ன? தாவீதை உயர்த்துவது தேவன் திடீரென்று போட்ட திட்டம் அல்ல, தேவன் ஏற்கனவே போட்ட திட்டம். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம். உம்முடைய இருதயத்தின்படி தெரிந்தெடுக்கப்பட்டவனை குறித்த தேவ திட்டம் பெரியது. வேளை வரும்போது அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி விடுவார். எனவேதான் சங்கீதக்காரன் எப்படி பாடுகிறான் தெரியுமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆண்டவர், இப்படி ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன், என்னை தூக்கி விட உம்மால முடியும். ஆட்டு தொழுவத்திலிருந்து தூக்கி விட்டார். 3வது, ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கிவிட்டார். சங்கீதம் 18:16 வாசிக்கலாம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். இந்த ஜலப்பிரவாகம் என்பது என்ன தெரியுமா? சத்துருவினால் வரும் போராட்டங்கள், பிரச்சனை. அந்த டைட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்படி சுற்றி திரிந்த போது அவர் கண்ணில் மாட்டினது லேகியோன் பிடித்த வாலிபன். 18 வருடம் பிசாசு கட்டி வைத்திருந்த கூனியாகிய ஸ்திரீ. அதன் பிறகு நாம் மார்க் 9வது அதிகாரத்தில் பார்த்த அந்த வாலிபன். இவங்க 3 பேர் மட்டும் இல்ல, இன்னும் அநேகர். ஏன்? மகதலேனா மரியாள் கூட எத்தனை ஆவியினால பிடிக்கப்பட்டிருந்தா தெரியுமா? 7. நமக்கு எதிராளியாகிய பிசாசு
இந்த லேகியோன் பிடித்த வாலிபன் பாருங்க, அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அதை விட்டு அவனுக்கு வெளியே வர முடியல. இயேசு வந்து அவனை தூக்கி விட்டார் பாருங்க. அந்த ஊர் ஃபுல்லாவே சுவிசேஷம் அவன் மூலமா தான் போகுது. சில சூழ்நிலையை விட்டு வெளியே வரவிடாதபடிக்கு பிசாசானவன் கட்டு ஆண்டவர் இந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக மரண வாசலில் இருந்து தூக்கி விட்டார். சங்கீதம் 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அப்ப மரணமே கிடையாது, மரணம் உண்டுங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஆனால் தேவன் குறித்த காலத்துக்கு முன்னே நம்மை அழிப்பதுதான் சத்துருவின் நோக்கம். இன்னைக்குமே இதை மனசுல வச்சுக்க. மரணம் என்பது அது நியமிக்கப்பட்டது. காரணம், பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? மரணம். மரணம் இல்லாம போக வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இருக்கு. இயேசு வந்தால், இயேசு வந்துட்டார்னா உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு வர தாமதித்தால் நமக்கு குறித்த காலம் வரும்போது நம் ஓட்டம் முடிந்துதான் ஆகும். தேவன் எப்படி குறித்திருக்கிறார்னு தெரியாது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எப்படி எங்க பெறப்போன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல நம்முடைய முடிவு சிலருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார், சிலருக்கு அதுக்கு ஏற்றது போல ஆயத்தமாயிருவாங்க. தெரியாது, முடிவு இருக்கு. ஆனா இதுக்கு உள்ள இருக்குல்ல இந்த காலம், இடைப்பட்ட காலம், அது நம்ம ஓட வேண்டிய ஓட்டம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காலத்துல நம்முடைய தீபத்தை அணைப்பதற்கு பிசாசானவன் போராடுவான். ஏன்னா நம்முடைய தீபம் பாதியில் அணைஞ்சிட்டுன்னா நம்முடைய ஓட்டம் முடியாது. நம்முடைய ஓட்டம் முடியலைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது தெரியுமா? அந்த ஜீவ கிரீடத்தை சுதந்திரிக்க முடியாது. எனவே பிசாசானவன் இப்படி கொண்டு வருவான். அதுதான் ட்ராக் மாற வைப்பான், வழி தப்பி ஓட வைப்பான். காலத்துக்கு முன்னே சாக வைப்பதுதான் பிசாசி நோக்கம். எனவேதான் அக்கிரம விஷயத்துல துணிந்து நடக்க வைப்பான். பாவம் என்ன செய்யும்? பாவம் ஆயுளை குறைக்கும். ஆமென். என்னைக்குமே ஏதனை விட்டு துரத்தப்பட காரணம் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் என்னைக்குமே உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் ஜேதேன்ல ஒருத்தன் தரித்திருந்தான்னா அவன் என்னைக்குமே உயிரோடு இருப்பான். அவன் பாவம் செஞ்சதுனால அந்த மரணம் அதன் விளைவு. அவன் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். இன்னும் வேண்டாம், ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆதாம் தான் முதல் மனிதன். அப்ப நியாயப்படி பார்த்தா முதல் மனிதன் தான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணும். ஆனால் ஆதாமை விட இன்னும் அதிகமா உயிரோடு இருந்த ஒரு நபர் உண்டு. யாரு தெரியுமா? மெத்துசலா. அப்போ மெத்துசலா 969 வருஷம் நினைக்கிறேன். அப்போ ஆதாமுடைய பாவம் கிட்டத்தட்ட 39 வருஷத்தை அடிச்சிட்டு ஆதாம் லைஃப்ல. அதன் பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா 800, 900 இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. மனுக்குலம் மீண்டும் பாவம் பெருகின போது 900, 800 இருந்தது எப்படி குறைஞ்சிட்டு தெரியுமா? 120 குறைஞ்சிட்டு. மோசை நாட்கள் வந்த போது 120 இருந்தது எப்படி குறைஞ்சு தெரியுமா? 70 பலத்தின் மிகுதியினால். இதுக்கு பின்னாக இருந்தது என்ன நினைக்கிறீங்க? பாவம். சரி, 70, 60, 80, 90 நீங்க 150 வருஷம் வரை இருங்க. ஆனா ஒழுங்கா இருக்கணும். அதுதான் மேட்ரு. ஆமா, ஆக்சுவலா நம்ம இல்லைன்னா தான் ஃபீல் பண்ணுமே தவிர யாரெல்லாமோ போறாங்க அப்படி நம்மள சொல்லிடக்கூடாது. ஆமா, இந்த கோவிட்ல எத்தனையோ பேர் போனாங்க, இவங்க ஒன்லையும் மாட்டேங்கிறாங்களே அப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, காலத்துக்கு முன்னே அழிக்க சத்துரு. அத மரண வாசல் என்று சொல்லவில்லை, மரண வாசல்களில் இருந்து கர்த்தர் தூக்கி விடுகிறவர். கர்த்தரால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? அவர் மரணத்தை ஜெயித்தவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கும் கோலியாத்தின் பட்டயத்துக்கும் ஆமென் சவுலின் ஈட்டிக்கும் தப்புவித்து காப்பாற்றப்பட்டவன் சொல்லுகிறான், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். தாவீது எப்படி மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஆமென். 1 நாளாகமம் 29:28 அவன் தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின். தாவீது 70 வருஷம் வாழ்ந்தார். 70 வருஷம் வாழ்ந்தார். 30வது வயசுல தாவீதுக்கு தலையில் அபிஷேகம் வைக்கிறாங்க. அடுத்து 40 இயர்ஸ் அவர் வளர்ந்து ராஜாவா இருக்கிறார்.
தாவீதை விட ரொம்ப வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தாவீது 70 வருஷத்துல ஒருத்தன் ஓட்டம் முடியும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தீர்க்காயுசு. ஏன் தீர்க்காயுசு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் தெரியுமா? தாவீது என்னைக்கோ போக வேண்டியவன். அதாவது மரிக்க வேண்டிய நிலையிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்க வாழ்ந்தாலே உங்களுக்கு தீர்க்காயுசுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் தந்த வாழ்க்கைக்காக தேங்க் பண்ணுங்க. நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. மெத்துசாலா, நோவா அங்கெல்லாம் போகக்கூடாது. ஆண்டவரே நான் என்னைக்கோ போயிருப்பேன் ஆண்டவரே. அந்த வேர்டை கவனிச்சு அவன் தீர்க்காயுசு. என்ன தீர்க்காயுசு? ஆண்டவர் நியாயப்படி பார்த்தா மோசையே 80 போயிருக்கணும். ஆனா எழுதுறது மோசே. ஆனா மோசே 120 வயசு வரை இல்ல. தாவீது என்னைக்கோ மரிக்க வேண்டியவன். 17 வயசுல மரிக்க வேண்டியவன். எத்தனை நாள் காட்டுல யாராவது விசாரிக்க போனாங்களா? என்னைக்கோ மரிக்க வேண்டியவன். மரிக்க வேண்டிய நிலையிலிருந்து நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாள் இருக்கு தெரியுமா? நீங்க தீர்க்காயுசோட இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதுல என்ன வேடுகிறது? மரணம் அடைந்த பின்பு. ஆமென். இதான் அந்த வாசல்ல இருந்து தூக்கி விடுவார். சோ இப்படிப்பட்ட நிலையில என்னைக்குமே போற ஆண்டவரே, என் ஓட்டம் ஒருவேளை முடிகிறது உங்க சித்தம்னா என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். என் ஓட்டம் முடிகிறது உங்க சித்தம் இல்லைன்னா என்ன இந்த வாசல்ல இருந்து தூக்கி விடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் கை கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட மரண பயத்துல யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் மரண வாசலில் இருந்து உங்களை தூக்கி விடுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே ஜெபிக்கலாம். 5 பாதாளத்தில் இருந்து, பாதாள பிடியிலிருந்து. சங்கீதம் 16 9 10 11 வசனங்கள். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என்ன நம்பிக்கை? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவட்டீர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஓட்டம் முடிந்தாலும் என் மாம்சமும் நம்பிக்கையோட. அதனாலதான் சங்கீதம் 149 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் எதிலே கம்பீரிப்பார்கள் தெரியுமா? தங்கள் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இங்கே நான் கிடத்தப்பட்டாலும் அங்கே கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பேன். ஆத்துமாவை அழிவை காண விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த வார்த்தையை ப்ரூவ் பண்ணிட்டார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இது அவருக்கான தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடையவர்களுக்கான தீர்க்க தரிசனமும் கூட. ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் மரித்த எல்லாருக்கும் எங்க போவாங்க அப்படின்னா பாதாளம். மேல் பாதாளம், கீழ் பாதாளம் இருக்கிறது. அதாவது ஆண்டவருக்குள்ள நீதிமானாய் வாழ்ந்து மரித்தவர்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் அதால பாதாளம், அது முடிஞ்சு. அப்போ இவங்களுக்கெல்லாம் எங்க போக முடியலன்னா பரதீசுக்கு போக முடியல. ஆபிரகாம் உட்பட, நோவா எல்லாருமே இருக்கிறாங்க, வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அதனாலதான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண. ஏன்னா இயேசு சொல்றார், ஐ ஆம் தி வே, நானே வழி. அது நமக்கானாலும் சரி, ஆபிரகாமுக்கானாலும் சரி, வழி யாருதான் தெரியுமா? அதான் இயேசு மரித்த போது மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னதின் அர்த்தம்? ஆண்டவர் மரித்து எங்க போனாராம்? காவலில் வைக்கப்பட்டவர்களிடத்தில் போனாராம். அங்க என்ன செய்தார் தெரியுமா? பிரசங்கித்தார் இருக்கு. உண்மையிலே பிரசங்கித்தார்னா அங்க என்ன பண்ணார்னா பிரகடனப்படுத்தினார். என்ன பிரகடனப்படுத்தினார்? அந்த பாதாள அறைக்குள்ள ஒரு ஆள் என்ட்ராயிட்டாங்கன்னா வெளியே வர முடியாது. ஆபிரகாம் என்ட்ராயிட்டார், ஈசாக்கு என்ட்ராயிட்டார், யாக்கோபு என்ட்ராயிட்டார், வெளியே வர முடியல. ஆனா ஜீசஸ் என்ட்ராயிட்டாரு. நான் ஜெயிச்சிட்டேன், பாதாளத்தின் திறவுகோல், மரணத்தின் திறவுகோல் என் கையில இருக்கு, வா அப்படி சொல்லி அப்படி அவருடைய பரிசுத்தவான்களை கூட்டிட்டு போறார். அதனாலதான் இன்று நீ என் கூட பரதேசில் இருப்பாய். ஆமென். இன்னைக்கு அந்த டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமென். பாதாளத்தில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். இயேசுவை பிடிச்சிருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. பாவத்திலிருந்து தூக்குவார், சிறுமையிலிருந்து தூக்குவார், பிரச்சனையிலிருந்து தூக்குவார்,
மரணத்திலிருந்து தூக்குவார், பாதாள பிடியிலிருந்து தூக்குவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். மேஜர் கொடுக்க அப்படியே கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி. துயரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன், ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன். நன்றி ராஜா. முடிந்தா கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து குனிந்து தூக்கினேன். கிருபையா உமது காருண்யத்தா ஆமென். உமது அடியனை உமது காருண்யத்தா ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, ஆமென். குனிந்து தூக்கினீரே, கிருபை 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 அம்மா. ஆமென். glory. கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கரங்களை தட்டி ஆமென். ஆமென். செத்து போனான் என்று எல்லாரும் சொல்லத்தக்க செத்தவனை போல கிடந்தவனை நீர் கை தூக்கி விட்டு உடனே அவன் எழுந்து புறப்பட வைத்தீரே. எந்த நிலையிலும் எங்களை தூக்கிவிட நீர் இருக்கிறீர். அன்பு தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீர் எங்களோடு அநேக வார்த்தைகளை கொண்டு பேசினேன். நம்முடைய பிள்ளைங்க எந்தெந்த நிலையில எழும்ப முடியாம தூக்கிவிட யாரும் இல்லாம தவித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், அன்று தாவீது சொன்னார், அவர் என்னிடமாய் சாய்ந்து அப்படியே ஒவ்வொருடைய சாட்சியாய் மாறட்டும். கர்த்தர் தூக்கி விடுவீராக, தூக்கி விடுவீராக, பாவ பிடியிலிருந்து தூக்கி விடுவீராக, சிறுமையிலிருந்து தூக்கி விடுவீராக, எல்லா ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுவீராக, மரண பயத்திலிருந்து தூக்கி விடுவீராக, பாதாள பிடியிலிருந்து தூக்கி விடுவீராக. உங்க கரம் இதை செய்யட்டும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். இந்த